أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات ويعلم ما تفعلون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஏற்கக்கூடியவன், பாவங்களை மன்னிப்பவன், நீங்கள் செய்வது பற்றி அல்லாஹு தஆலா அறிந்தவன் என்ற இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசியிருப்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் உன்னிப்பாக அல்லாஹு தஆலா அடியார்களை ஒரு விஷயத்தின் பக்கம் ஒன்றிணைக்க நாடுகின்றான். அதுதான் தௌபா. அல்லாஹ் அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் ஒருவன்தான் தகுதியானவன். அவன்தான் அதை நாட வேண்டும், அவன்தான் அதை நினைக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவே நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறான். நான் பாவங்களை மன்னிப்பவன். மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிப்பது என்பதெல்லாம் மனிதர்களிடத்திலும் ஜின்களிடத்திலும் இருக்கக்கூடிய பண்புகள். ஆனால் ஒரு அடியார் மனம் வருந்தி திருந்தி தான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக திரும்பி இனி நான் இந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று ரப்பின் பக்கம் விரைந்து வந்தால் மன்னிப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் ரப்புல் ஆலமீன். அந்த பாவம் எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும் சரி, எத்தனை நாட்களாக செய்திருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மன்னிப்பு என்று ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் வந்துவிட்டால் உடனே அல்லாஹு தஆலா அந்த அடியாரை அரவணைக்கின்றான் என்பதை குர்ஆனுடைய பல இடங்கள் பேசுகின்றது. அதைத்தான் இந்த இடமும் பேசுகின்றது. சூரத்துன் நிசாவில் நீங்கள் பார்க்கலாம். அங்கு அல்லாஹு தஆலா இன்னும் அழகாக ஒரு வார்த்தையை கொண்டு பேசுகின்றான். ஒமைய அமல் சூஅன், உங்களில் எவரேனும் ஒருவர் கேவலமான ஒரு செயலை செய்துவிட்டார், மிக கெட்ட செயலை செய்துவிட்டார், அவு யظ்லிம் நஃப்ஸஹு, அல்லது தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொண்டார், அதாவது அதுவும் மானக்கேடான ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டார். இப்படி செய்ததற்கு பின்னால் சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ், பின்பு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி வந்துவிட்டார். அல்லாஹ்வை அந்த அடியார் பெற்றுக்கொள்வார். பாவங்களை மன்னிப்பவனாகவும் அவரின் மீது கிருபை செய்பவனாகவும் அல்லாஹ்வை அவர் பெற்றுக்கொள்வார். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வந்தால் என்னிடத்தில் தௌபா என்ற ஸ்டாக் எப்பவுமே இருக்கு. இல்லை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. எஜிதில்லாஹ, அல்லாஹ்வை அவர் பெற்றுக்கொள்வார். அல்லாஹ் இந்த மாதிரியை தவிர வேறு எந்த மாதிரியும் உங்களிடத்தில் வெளிப்பட மாட்டான். எஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ்வே அவனை பற்றி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரா ஜுமரில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடியார்களுடைய அந்த வரம்பு மீறுதலை அல்லாஹ்வே கோட் பண்ணி பேசுறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிவிட்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அது கண்டிப்பா இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு, என்னாலும் இருக்கு. அவனுடைய ரஹ்மத்துக்கு எல்லையோ அளவோ கிடையாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அனைத்து பாவங்களையும், உள்ளம் என்னவாக இருக்கின்றது என்பதை அறிந்து அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாக அவன் இருப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை அல்லாஹ்வே அவனுக்கு அவன் நிரூபணம் செய்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றான் என்பதை சூரா ஜுமரிலே நீங்கள் பார்க்கலாம். தௌபாவை பற்றி ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கின்றது. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். ஒரு அடியார் பாலைவனத்தில் பயணம் செய்தார் தன்னுடைய ஒட்டகத்தோடு. அந்த ஒட்டகத்தில் அவருக்கான ஒட்டுமொத்த கட்டிச்சாதமும் அவருடைய பயண சாமான்களும் இருந்தன. சென்று கொண்டே இருக்கும்போது இலை பாருவதற்காக ஒரு மரத்தடியில் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு இவர் இலை பாரினார். தூங்கி எழுந்து பார்க்கிறார், இவருடைய ஒட்டகம் காணல. இவருடைய ஒட்டகம் எங்க போச்சுனே தெரியல, கயிறு அறுத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சஹாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க, இவருடைய நிலை எப்படி இருக்கும்? இவருடைய பணம்,
இவருடைய செல்வம், இவருடைய கட்டிச்சாதம், இவருடைய சாமான்கள், பயண சாமான்கள் ஒட்டுமொத்தமும் அந்த ஒட்டகத்தில் தான் இருக்கின்றது. இந்த ஒட்டகத்தை தேடி தன்னால் முடிந்த அளவு இந்த பக்கமும் அந்த பக்கமும், இப்பக்கமும் அப்பக்கமும் தேடுகின்றார், அலைகிறார். ஒரு நேரத்துக்கு மேல முடியல. பாலைவனத்துல ஒரு மனுஷனால எவ்வளவு நேரம் முடியும்? டயர்டாகி மீண்டும் அங்க சுத்தி இங்க சுத்தி, இனி ஒட்டகம் தனக்கு கிடைக்காது, இந்த பாலைவனத்தினுடைய இந்த எல்லை பகுதியிலேயே தான் நம்முடைய வாழ்நாள் முடிய போகின்றது, இங்கிருந்து கடக்க முடியாது என்று நினைத்து மீண்டும் அந்த மரத்தடியில் வந்து தள்ளாடும் நிலையில், மயக்க நிலையில் படுத்து விட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து மீண்டும் அவருக்கு ஒரு விழிப்பு வருகின்றது. எழுந்து பார்த்தால் இவர் தவறவிட்ட ஒட்டகம் அதே பயண சாமான்களோடு, அதே கட்டிச்சாதத்தோடு, அதே மாதிரி இவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது. இப்ப அந்த ஒட்டகத்தை பார்த்ததுமே அவருடைய சந்தோஷத்தினுடைய எல்லையினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா, சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் உடனே அல்லாஹ்வை புகழ்கிறார் அவர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய ரப் என்று சந்தோஷத்தில் சொல்லி இருக்க வேண்டும். இப்படி சொல்வதற்கு பகரமாக யா அல்லாஹ், நீ எனது அடிமை, நான் உன்னுடைய ரப் என்று கூறிவிட்டார். சந்தோஷத்தில் மாற்றமாக அல்லாஹ்வை அடிமையாக்கிவிட்டார். அடிமையாக இருக்கக்கூடிய தன்னை ரப்பாக ஆக்கிவிட்டார். சந்தோஷத்தில் தலக்கால் புரியலன்றாங்கல்ல, இப்படி பயணத்தில் தவறவிட்ட அந்த ஒட்டகம் அதே சாமான்களோடு அதே தவறவிட்ட ஒட்டகத்தை அவர் பக்கத்தில் கிடைத்ததுமே அவர் அடைந்த அந்த சந்தோஷம் எவ்வளவு பெரியதோ, இதை விடவும் சந்தோஷத்தை ரப்புல் ஆலமீன் அடைகின்றான். எப்போ ஒரு அடியார் தௌபாவை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கும் போது, யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னிப்பதற்கு நீதான் தகுதியானவன், நான் எல்லை மீறி விட்டேன், நான் தவறானவன், நான் கேவலமானவன், அடியார் என்ற இந்த ஈனப்பிறவி நான் கேவலமானவன், பல தவறுகளை நான் செய்துவிட்டேன் என்று ஒரு அடியார் தன்னுடைய பலவீனத்தை ரப்புல் ஆலமீனிடத்தில் சமர்ப்பிக்கும் போது, இந்த பயணத்தில் அந்த அடியார் எப்படி எல்லை இல்லாத சந்தோஷத்தை பெறுகிறாரோ அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றான். ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகின்றான். சில நேரங்களில் அல்லாஹு தாலா நினைக்கின்றான், என் அடியார் புரிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள், என் அடியான் புரிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள், அவன் பாவம் செய்தால் அவனை மன்னிப்பவன் நான் தான் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான், அவன் பாவம் செய்தால் மீண்டும் மீண்டும் அவன் என்னிடத்தில் தான் மீண்டு வர வேண்டும் என்பதை அவன் தெரிந்தும் புரிந்தும் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் கொள்வான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமில், இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5099வது இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தௌபா என்பது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 25வது வசனம் அதைத்தான் பேசுகின்றது. வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அடியார்களுடைய தௌபாவை அவன் ஏற்பவனாக இருக்கின்றான், அவர்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான், அவர்கள் செய்வதை அவன் அறிபவனாக இருக்கின்றான் என்ற 25வது வசனத்தினுடைய தஃசீரை சுருக்கமாக நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அதே போன்று இந்த 26வது வசனத்திலும் அல்லாஹு தாலா 3 செய்திகளை பேசுகின்றான் சொற்றொடராக. வயஸ்தஜீபுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு எவர்கள் நற்செயல்களை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ அவர்களுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கிறேன், அவர்கள் என்னிடம் துஆ கேட்டால் அந்த துஆவை நான் ஏற்கிறேன். அதே போன்று வயஸீதுஹும் மின் ஃபضலிஹி, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுக்கான அந்தஸ்தை நான் இன்னும் கூட்டுகின்றேன், அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். வல் காஃபிரூன லஹும் அஸாபுன் ஷதீத், இறை மறுப்பாளர்களுக்கு வேதனை தரக்கூடிய கடுமையான அஸாப் அவர்களுக்கு இருக்கின்றது என்ற இந்த 3 சொற்றொடரில் 3வது சொற்றொடரான இறை மறுப்பாளர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை பற்றி அளவுக்கு அதிகமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். முதலாவதாக வரக்கூடிய 2 சொற்றொடர், அல்லாஹு தாலா யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிந்து அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்களோ அந்த துஆவிற்கு பதிலளிப்பவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அவர்களுடைய அந்தஸ்தை கூட்டுபவனாக இருக்கின்றான் என்ற இந்த வாசகத்திற்கு நேற்றைய தினம் போன்ற ஒரு சுருக்கமான ஒரே ஒரு இடத்தை நாம் பார்த்தால் போதுமானது. சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹு தாலா
ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகளையும் நபிமார்களுக்கு அவன் பதிலளித்ததையும் அல்லாஹு தாலா மிக அழகாக பேசி காட்டுகின்றான். இந்த 3 சம்பவங்களை நாம் புரிந்தாலே போதுமானது. ரப்புல் ஆலமீன் அடியார்கள் அழைக்கக்கூடிய அழைப்பு எப்படிப்பட்டதோ அதற்கு ஏற்றவாறு அவன் பதிலளிக்க காத்திருக்கிறான் என்பதற்கு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூற சொல்கின்றான். வஅய்யூப், நபியே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது நாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்தார். அதை பற்றி தான் நம்ம அங்க பேசுறோம். அல்லாஹு தாலா இங்க பேசி நமக்கு புரிய வைக்கின்றான். அன்னி மஸ்ஸனியத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என் ரப்பே, எனக்கு கடுமையான ஒரு சோதனை பீடித்திருக்கின்றது, கடுமையான துன்பத்தில் நான் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றேன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று அல்லாஹ்வை அழைத்தார். உடனே அல்லாஹு தாலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த அழைப்பிற்கு பதிலளிக்கின்றான். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளித்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், எதை அவர் இடர் என்று சொன்னாரோ, எதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீங்கு என்று சொன்னாரோ அதை அவரை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், மேலும் இப்போ அழைத்தார்கள், பதிலளிச்சிட்டோம். அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு பதிலளித்து விட்டோம். அந்த சூரத்து ஷூரால இருக்கக்கூடிய 2வது வாக்கியம் இருக்கு பாருங்க, வயஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, அவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய சிறப்பை நாம் கூட்டுவோம். இப்ப அல்லாஹ் தஆலா பேசுறான் பாருங்க, வஆதைனாஹு அஹ்லஹு வமிஸ்லஹும் மஅஹும் ரஹ்மத்தன் மின் இந்தினா. வஆதைனாஹு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தார்களை நாம் அவருக்கு மீட்டி கொடுத்தோம். அவருடைய குடும்பத்தார்கள் அவரை விட்டு சென்று விட்டவர்கள், அவர்களை மீண்டும் அவருக்கு நாம் கொடுத்தோம். வமிஸ்லஹும் மஅஹும், அந்த குடும்பத்தார்களோடு இன்னும் சிலர்களை புதியவர்களாக குடும்பமாக நாம் கொடுத்தோம். ஏற்கனவே இருந்தது ஒரு குடும்பம், அந்த குடும்பமும் அவரை விட்டு நீங்கி சென்று விட்டது. அந்த குடும்பத்தை கொடுத்து விட்டு, திருப்பி கொடுத்து விட்டு, வமிஸ்லஹும் மஅஹும், அந்த குடும்பத்தை போன்றதொரு குடும்பத்தை புதியதாக இன்னும் நாம் அதிகமாக்கி கொடுத்தோம். மேலும் ரஹ்மத்தன் மின் இந்தினா, நம் புறத்தில் இருந்து அவருக்கு அதை ரஹ்மத்தாக நாம் வழங்கினோம். வதிக்ரா லில் ஆபிதீன், இந்த சம்பவம் அல்லாஹ்வை அடிபணியக்கூடிய ஆபிதீன்களுக்கு ஒரு நினைவூட்டலாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் யாரெல்லாம் சாய விரும்புகிறார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் யாரெல்லாம் நெருங்க விரும்புகின்றார்களோ, தயவு செய்து நிராசையடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு அது பெரியது, நடுத்தரமானது, சிறியது, ஆக கடினமானது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அவன் நாடினால், நினைத்தால் ஒரு நொடியில் அதை தலைகீழாக புரட்டி விடுவான். இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயம். அதே போன்று அல்லாஹு தாலா மீண்டும் சொல்கின்றான், வதன்னூன், நபியே, மேலும் மீனுடையவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டும். இஸ்ஸஹப முகாதிபன், எந்த சமயம் எந்த நேரம் அவர் தன்னுடைய சமூக மக்கள் தஅவா செய்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிராசையின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அதாபுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தாலா பொறுமை காக்கின்றான். இந்த விஷயத்தில் கோபம் கொண்டு அல்லாஹ் கிட்ட நான் துஆ கேட்கிறேன், அதாபுக்கு வரமாட்டேங்குதே என்று நிராசை அடைந்து விரக்தி அடைந்து ஊரை விட்டு செல்கின்றார். அதாபு வந்துவிடும் என்ற நம்பிக்கை, இங்க இருந்தா நம்மளும் அதாபுல மாட்டிப்போ நம்ம போயிடலாம் என்ற எண்ணத்தில் இஸ்ஸஹப முகாதிபன், இந்த இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறு அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் சென்றது. இது ஒரு நபிக்கு அழகல்ல. அல்லாஹ் சொல்லி இருக்கணும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதை போன்று, அல்லது அல்லாஹ் என்னதான் செய்ய போகின்றான் என்பதை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு கடந்து சென்றார்கள். இஸ்ஸஹப முகாதிபன், கோபப்பட்டு அவர்கள் சென்ற அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். ஃபலன்ன அல்லன் நக்திர அலைஹி, அவர் நினைத்து கொண்டார் நம்முடைய கோபம் அவரை நாம் நெருக்கடிக்குள்ளாக்குவோம் அல்லது நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டார். அவரை நாம விட்டுருவோம், அப்படியே அவரை நாம் பிடிக்க மாட்டோம், இதை பத்தி எதுவுமே அவரை நாம கேட்க மாட்டோம், சட்டை பண்ண மாட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டார். ஆனா யாரையுமே உலகத்துல இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி மீனுக்குள் அவரை நாம் சிறை பிடித்தோம். அப்போதான் அவருக்கு புரிந்தது, அடடடடா, நாம் என்ன எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாம் செய்து விட்டோம். இந்த நபியாக இருந்து நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை
நபிமார்களுக்கு எது தகுதி இல்லையோ, எது அழகில்லையோ, அப்படி ஒரு காரியத்தை, அப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்துவிட்டு வந்து விட்டோம் என்பதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அழைத்தார்கள். ஃபனாதா, இப்ப அல்லாஹ்வை பேசுறான். ஃபனாதா ஃபில் துலுமாத், மீனுக்குள் அந்த இருளில் இருந்து அல்லாஹ்வை அவர் அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வாசகமாக பார்த்தால் ஒரே வாசகம், ஆனால் 3 விஷயங்களை வைத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பேசுகிறார்கள், அழைக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. லா இலாஹ இல்லா அன்த், இது தௌஹீத். லா இலாஹ இல்லா அன்த, இது தௌஹீதுடைய வாசகம், முதல் சொற்றொடர். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தது. சுப்ஹானக், சுப்ஹானக், நீ தூய்மையானவன், அப்பழுக்கற்றவன், நான் பலவீனமானவன். இப்ப பாருங்க, தப்பு பண்ணிட்டேன், தவறு செய்து விட்டு வந்து விட்டேன், நான் பொறுமையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் நபியாக இருந்தாலும் ஒரு மனிதன் தானே, நான் தவறிழைத்து விட்டேன், நான் தூயவன் இல்லை, நீ தூய்மையானவன். சுப்ஹானக், இது தஸ்பீஹ், ஆகச்சிறந்த தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானக என்ற இந்த வார்த்தை மிக அழகான தஸ்பீஹ், அல்லாஹுக்கு விருப்பமான தஸ்பீஹ். அவனை பார்த்து நீ தூயவன், நான் தூயவன் இல்லை, நீ அப்பழுக்கற்றவன், நீ குற்றத்தை விட்டு மறைந்தவன், குற்றத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் நான் குற்றமுள்ளவன், அழுக்குள்ளவன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக அழகான தஸ்பீஹ், சுப்ஹானக். அதே போன்று இன்னி குன்து மினல் ஸாலிமீன், 3வது சொற்றொடர் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேடக்கூடிய இஸ்திக்ஃபார். நிச்சயமாக நான் ஸாலிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். யாருக்கு சொல்றான்? நபி, ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் ஸாலிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன், என்னை நீ மன்னித்து விடு என்ற இந்த 3 வாசகம், இஸ்திக்ஃபார், தஸ்பீஹ், தௌஹீத், தௌஹீத், தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார், இந்த 3ஐயும் சேர்த்து ஒற்றை வரியில் அல்லாஹு தஆலா இந்த வாக்கியத்தை அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். அல்லாஹ் பிடிச்சு போச்சு. ஃபஸ்தஜப்னா லஹு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையில் இருந்து நாம் அவரை நீக்கிவிட்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், உண்மையான முஃமின்களாக யார் இருக்கிறார்களோ, இதுவரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் யார் உண்மையான முஃமின்களாக இருக்கிறார்களோ, இருக்க போகிறார்களோ, ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அல்லாஹு தஆலா சுப செய்தியாக பேசுகின்றான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் முஃமின்களை நாம் ஈடேற்றமடைய செய்கின்றோம். முஃமின்களுக்கு அவர்களுடைய கவலையில் இருந்து நாம் அவர்களை நீக்கி விடுகின்றோம். எப்போ? நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அழைத்தால், நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால், எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் இது சாத்தியம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி மக்கள் நினைத்தார்களோ, இனி இது தேராது, இனி இது சரி வராது என்று மக்கள் எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்தார்களோ, மக்கள் நினைத்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்கல. இறைவன் நாடினால், ரப்புல் ஆலமீன் நாடினால், எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீக்கி விடுவான். இதே போன்றுதான் மீனுக்குள் சென்ற ஒரு மனிதருடைய நிலை என்னவாக இருக்கும் என்று மக்கள் எப்படி எண்ணி இருப்பார்கள், உலகம் எப்படி அதை எண்ணி இருக்கும். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்கல. மீனுக்குள் இருந்து அல்லாஹ்வை அழைத்தார்கள். உயிர் இருக்குது, உயிர் இருக்கும் கடைசி மூச்சு ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய நம்பிக்கையை வீணடிக்கவில்லை, கொண்டு வந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் என்பதைத்தான் குர்ஆன் பேசுகின்றது. இதுதான் முஃமின்களுக்கான ஆறுதல். எந்த நிலையாக இருந்தாலும் நீங்கள் நிராசையடைந்து விட வேண்டாம், அவனை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கின்றான் என்பது 2 இடங்கள். இப்போது 3வது இறை தூதரான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தையும் ரப்புல் ஆலமீன் இங்கு பதிவு செய்கின்றான். ஜக்கரியா, மேலும் நபியே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இத் நாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்த நேரத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பை அழைத்தார்கள். மரியமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பில் எடுத்து, மரியமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தக்வாவையும் ஈமானையும் பார்த்ததற்கு பின்னால்
தங்களுக்கும் ஒரு மகன் வேண்டும், தங்களுக்கும் ஒரு மகள் வேண்டும், ஒரு பிள்ளை வேண்டும் என்ற ஆசை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது முதிர்ச்சி அடைந்த வயது. இதே நேரத்தில் அவர்களுடைய மனைவி குழந்தை பேறு பெறாத அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். குழந்தையை பெற்றெடுக்க முடியாத நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பை அழைக்கிறார்கள். ரப்பி, என் ரப்பே, என்னை தனிமையில் நீ விட்டுவிடாதே, வாரிசில்லாத ஒரு தனியானவனாக என்னை நீ விட்டுவிடாதே. லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், வாரிசை வழங்குபவர்களில் நீயே சிறந்தவன் என்று அல்லாஹ்வை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதிலளித்தோம். இப்ப இந்த 3 இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் பதிலளித்தோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் பதிலளித்தோம், இப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் பதிலளித்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அவருக்கு அருளாக கொடுத்தோம், நம்முடைய கொடையாக நாம் கொடுத்தோம். வ அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை குழந்தையை பெற்றெடுக்க கூடியவர்களாக நாம் ஆக்கிவிட்டோம். இதற்கு முன்னால் வரைக்கும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். குழந்தையை பெற்றெடுப்பதற்கான எல்லா விதமும் தகுதி உடையவர்களாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை நாம் ஆக்கிவிட்டோம். மேலும் இப்போது நாம் சொன்ன இந்த நபர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் இப்ப பேசுறான். இப்ப இந்த இடத்தில் 3 நபர்களுக்கும் நாம் பதிலளித்தோம். சூரத்து ஷூராவினுடைய அந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா மென்ஷன் பண்ணி பேசுறான். ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்து யார் அல்லாஹ்வை அழைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலளிக்கப்படும். இப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஏன் நாம் இவர்களுக்கெல்லாம் பதிலளித்தோம் என்றால், இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைபவர்களாக இருந்தார்கள். ஏதேனும் ஒரு சின்ன தடங்கள் தீங்குகள் தங்களுடைய வாழ்வில் வந்துவிட்டால் உடனே அதை திருத்தி சரி செய்து அல்லாஹ்வின் பக்கம் வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரி எது தப்புன்னு பார்க்கல, அல்லாஹ்வினுடைய ஓப்பிற்கு எது சரி, அல்லாஹ் எதை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் எதை வெறுப்பான், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது எது, அதை நாம் செய்ய வேண்டும். மேலும் வயதுஊனனா ரகபம் வ ரஹபா, நம்மை இவர்கள் அழைக்கும் போதெல்லாம் ஆசையோடும் அல்லாஹ்வை கூப்பிடும் போதே, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் போதே நம்பிக்கை இழந்து கேட்பதல்ல, அவசரப்பட்டு கேட்பதல்ல, நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அழைப்பது, ஆசையோடு. வரஹபா, மேலும் உலக பற்றற்றவர்களாக அல்லாஹ் இதைத்தான் எனக்கு நாடி இருப்பான், அல்லாஹ்வினுடைய நலவு சரியாகத்தான் இருக்கும். ஒரு இமாம் எழுதுகின்றார், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அது நிறைவேறிவிட்டால் நான் சந்தோஷப்படுவேன், அது நிறைவேறாமல் போனால் நான் 2 மடங்கு சந்தோஷப்படுவேன். நிறைவேறினால் அது என்னுடைய முடிவு, அல்லாஹ் அதை நிறைவேற்றி தந்திருக்கிறான். நிறைவேறாமல் போனால் அது அல்லாஹ்வின் முடிவு, அது அல்லாஹ்வினுடைய முடிவு, அதில் எனக்கு 2 மடங்கு சந்தோஷம் இருக்கின்றது. என் அடியாருக்கு இது இப்போது தேவையில்லை என்பதை அவன் முடிவு செய்திருக்கிறான், நிச்சயமாக அதில் சிறந்ததுதான் இருக்கும் என்பதை நான் நினைத்துக் கொள்வேன், எடுத்துக்கொள்வேன். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்கின்றான், வயதுஊனனா ரகபம் வ ரஹபா, அவர்கள் என்னை அழைக்கும் போது ஆசையோடு அழைப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அதுல இருக்காது, பொறுமை காப்பார்கள், அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றுவான். அல்லது அல்லாஹுக்கு தெரியும் எதை எப்போது நிறைவேற்ற வேண்டும். வரஹபா, உலகத்தின் மீது அவர்களுக்கு மோகம் இருக்காது, ரப்புனுடைய கையேந்துதலின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். மேலும் வகானூ லனா ஹாஷிஈன், அவர்கள் உள்ளச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள், எந்நேரமும் அல்லாஹ்வினுடைய பயத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை அழைக்கும் போதும் உள்ளச்சம் இருக்கும், பயம் இருக்கும். சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹு தஆலா பேசுறான் இதே நல்லடியார்களை பற்றி. உதுஊ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃப்யா, உங்களுடைய ரப்பை நீங்கள் அழையுங்கள், பணிவாகவும் அந்தரங்கமாகவும் அழையுங்கள், ரகசியமாகவும் பணிவாகவும் அழையுங்கள். இங்கேயும் அல்லாஹ் அதுதான் பேசுறான். வகானூ லனா ஹாஷிஈன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பணிந்தவர்களாக உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் எந்த வாழ்க்கையை வாழ சொன்னானோ
முற்றாக அதன் அடிப்படையில் வாழ்வது, அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பது, வல் யுமினூ பி, அவன் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இருப்பது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய பதிலை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வை பதிலளிப்பவனாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது குர்ஆன் நம்மிடத்திலே பேசி காட்டக்கூடிய மிக அழகான சான்றுகள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்து ஷூராவினுடைய 26வது வசனத்தில், ஈமான் கொண்டு நற்செயல்களை ஒருவர் புரிந்தால் அவர்களுக்கு நாம் பதிலளிக்கிறோம், வயஸீதுஹும் மின் ஃபضலிஹி, அவர்களுடைய சிறப்பை மேலும் அதிகமாக்குகின்றோம், வல் காஃபிரூன லஹும் அஸாபுன் ஷதீத், மேலும் எவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு கடுமையான அதாபை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா 26வது வசனத்தில் பேசி காட்டுகின்றான். 27இல் அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றான், அதனுடைய தெளிவை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.